시작해볼까? ஹாய் ஹலோ கேண்டீஸ் எப்படி இருக்கீங்க? ஹோப்பி ஹாப்பின் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது கோல்டு சிஓவோட அன்சீன் லவ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது எபிசோட்ஸ் பார்க்காம இருந்தால் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இதோட ஸ்டோரி உங்களுக்கு புரியும். கடைசியாக இதோட விட்டுருப்பேன்னா, இங்கே வந்து உங்களுக்கு கால் பண்ணி பேசியிருந்திருக்க மாதிரி, ஃபைனலாக உங்களுக்கு கட் பண்ணியிருந்திருக்க மாதிரி, அவரோட பாஸ்ட் நினச்சிட்டு அவரால் வெளியில் வராத மாதிரி காட்டியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போதும், இது வரைக்கும் பேசினதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் டக்குன்னு அப்படியே ஃபோன் அப்படியே சைடில் வச்சுட்டு தூங்க ட்ரை பண்ணுறாரு. பட் ஹீ கான் ஸ்லீப். ஸோ தூக்கம் வரல. அப்படியே பொறுமையாக நடக்கிறாரு, நார்மலாக நடக்கிறாரு. டிவியை ஒவ்வொரு சேனலாக மாற்றுறாரு. ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கு வந்து சரக்கு பாட்டில் இருக்கும். அதாவது அந்த ரேக் ஃபுல்லாகவே சரக்கு பாட்டில் இருக்கும். இவர் எப்பயுமே தனியாக குடிக்கவே மாட்டார். இவர் ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணிட்டு ஹலோ அப்படிங்கிறாரு. ஹலோ சொல்லுடா, என்ன திடீர்னு கால்? ஒழுங்காக மூடிட்டு வீட்டுக்கு வா, அவ்வளோதான், கால் கட்டு. என்ன ஆச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த சைட்லேருந்து ரெஸ்பான்ஸு அப்படியே டேரெக்டாக ஒரு 5 minutes கழிச்சு அவங்களோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. என்ன எருமை மாடு, எதுக்கு இந்த நேரத்தில் கால் பண்ணுற? மணியை பார்த்தியா, 12 ஆகுது. இன்ன நேரம் நீ பாதி நித்திரையில் இருக்க வேண்டிய நீ என்ன திடீர்னு கால்? ரொம்ப நாள் கழிச்சு வர கால் பண்ணியிருக்கா. என்ன, நான் இருக்கிறது இப்போ தான் உன் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மன் சொல்கிறாரு. டேய், வாயை மூடிட்டு முதல்ல என் கூட சரக்கடி வா. சரக்கா? நீ இந்த மாதிரி அடிக்கிற பீஸ் கிடையாதே. சோகேஷுக்கு சும்மா தானே வச்சுருப்ப நீ அதை. நான் புதுச்சா கெட்ட பழக்கம்லாம் அப்படிங்கிறாரு. மூடிட்டு வரியா? எனக்கு தனியாக குடிச்ச பழக்கம் இல்லைன்னு தெரியும்ல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நான் நல்லவனாக இருக்கிறதால இந்த நேரத்தில் கால் பண்ணி நான் வந்திருக்கேன். நீ இந்த நேரத்தில் என் உயிரை வாங்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக இம்பார்ட்டண்டான மேட்ரு தான். சரி ரைட்டு விடு. என்ன பிராண்டு யூஸ் பண்ணலாம்? ஏதாவது ஒன்று தயவு செஞ்சு குட்றா. சரி ஓகே. ஸோ நம்ம வந்து ஜிமினை அஃபிஷியலாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜிமின் வேறு யாரும் கிடையாது, அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ ஆனால் இவர் வந்து ஒர்க்கு அது இது லொட்டு லொஸ்க்குன்னு சொல்லிவிட்டு ஜிமின்கிட்ட அவ்வளோவா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டார். பட் எப்படி இருந்தாலும் 2 weeks ஒன்ஸாவது ஜிமின் வந்துடுவார். அப்படி இல்லைனா இவர் போய் ஜிமினை போய் பார்ப்பார், பேசுவாங்க. இவருமே ஜிமினுமே ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுனா நல்லா வெல் செட்டில் ஃபேமிலி, நல்ல பணக்காரரும் கூட. சின்ன வயசுலேருந்து 2 பேருமே ஒன்றா தான் இருந்துகிட்ருக்காங்க. இப்போ வரைக்கும் ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ இங்கே ஜிம்மன் ஏதாவது குடுடா. சரி ரைட்டு, நீ உட்கார மச்சான், நான் வந்துட்டேன். இப்போது ஜிம்மன் அப்படியே யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ 2 பீர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. பியர்லாம் அடிக்கிற மாதிரி இல்லை. இப்படி ஜிம்மன் பார்த்து முறைக்கிற தேவைங்க. அதான் நான் கேட்டேன்னா, என்ன அட்லீஸ்ட் என்ன அடிக்கிறேன்னாவது சொல்லு. விஸ்கி. சரி ஓகே. இப்போது அப்படியே அதை தூக்கிட்டு போயிட்டு விஸ்கியில் ஏதோ ஒரு நல்ல பிராண்டை தூக்கிட்டு வந்திருக்காரு அந்த மனுஷன், 2 பாட்டிலு. ஸோ இங்கே கடன்னு அப்படியே ஓப்பன் பண்ணி அடுத்த செகண்டே குடிச்சிருப்பாரு. அட்ட பாவி, கலக்கவே இல்லைடா மாடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமினா சொல்லிட்டுருக்காரு. போ, கட்பாவது, நீ அப்படியே குடி தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் வாயிலேருந்து எடுத்துகிட்டு டக்குன்னு இவருக்கு கொடுக்குறாரு. நீங்கள் ஏன் அதை குடி, எனக்கு இங்கே இருக்கே விஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ இப்போ பொறுமையாக ஜிம்மன் என்ன பண்ணியிருந்துருப்பாருன்னா, அது 2த்தையுமே 2 கிளாஸில் போட்டுட்டு ஒரு ஐஸ் க்யூப்பை அப்படியே ஒரு க்யூப் அப்படியே தூக்கி உள்ளே வச்சுட்டு அப்படியே அழகாக ஸ்டைலாக அடிக்கிறாரு. ஸோ இந்த மனுஷனுக்கு அந்த கப்பு போயிருந்துருக்கும். 2 பேரும் சியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக ஒரே கல்ப்பில் அடிச்சிட்டாரு. அந்த ஐஸ் க்யூப் கூட எனக்கு ஃபுல்லாக கரையவே இல்லை. தேவங்க பைப்பில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மன் வாயே திறக்காமல் ஒரு 4-5 பெக்கு போயிருக்கும். ஸோ இப்போ ஜிம்மன் ஒரு வழியாக என்னாச்சு, ஏன் அப்படி மூஞ்சி தொங்கி கிடக்க பிள்ளைக்கு? என்னடா வழக்கம் போல உன் ஆளா கிடைக்கலன்னு சொல்லிட்டு சோகமா அப்படிங்கிறாரு.
அவளை பற்றி ஏன் நீ அனுப்ப மாட்டேன்னா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேவங்க வந்து அவ்வளோவா குடிக்க மாட்டார். பிஸ்னஸ் டிப்ஸ் அப்படிங்கும் போது மட்டும்தான் ரொம்ப அக்கேஷ்னலி தான் குடிப்பார். ஏன்னா இவர் குடித்தாருன்னா அப்படியே சைல்டிஷாக நடந்துப்பார். ஸோ இந்த முகம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஜிமினாக்கு மட்டும்தான் தெரியும். அதை தாண்டி ஒரு தடவை அந்த பிஏ பொண்ணு பார்த்துருக்கு, தட்ஸ் இட். வேறு யாருக்குமே தெரியாது. ஸோ இது ரொம்ப சீக்ரெட்டாக அந்த மனுஷன் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப ஒரு மாதிரி சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுவார். 2 தேவங்க கூட பிரிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு தேவங்க வந்து அப்படியே கோல்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் ட்ரிங்கிங் அந்த மனுஷன் அப்படியே குழந்த மாதிரி கியாவும் அப்படிங்கிற மாதிரி இருப்பார். சரி என்னாச்சு, தெரியாமல் கிளப்பிட்டேன், என்னை மன்னிச்சிரு, என்னாச்சு அப்படி சொல்லிட்டு இங்கே ஜிம்மின் கேட்கவே, மச்சான் மச்சான் சரி என்னாச்சு மச்சானுக்கு, நான் என்ன உசுரோட தானே இருக்கேன், அதுக்கிட்ட ஏன் இலவு கொட்டுற சொல்லு. அதுவா, அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுடா மச்சான். எது கல்யாணம் ஆகிடுச்சா? யார் 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 அனுக்கா? சரி சரி அழாத அழாத, ஆம்பளை பிள்ளைங்க அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை வைப் பண்ணுறா. அந்த வம்சத்துக்கு தாரத்தரையே ஊற்றிட்டுருக்கு அழுக. கல்யாணம் தானே ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே எப்படியாவது உங்களை டிவோர்ஸ் வாங்க வச்சுட்டு உன் கூட சேர்த்து வச்சிடறோம். எப்படியா இருந்தாலும் சரியா? எங்கே 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 இருக்கான்னு மட்டும் சொல்லு மச்சான், நான் பார்த்துக்கிறேன். உன் லைஃப்க்கு நான் கேரண்டி. அவள் வெறும் ஹஸ்பண்டோட மட்டும் இல்லை, அவளுக்கு குழந்தெல்லாம் வேற இருக்கு மச்சான். நான் மட்டும்தான் அவளை சிங்கிளாக லவ் பண்ணிட்டு இருந்திருக்கேன் போல, என்னை ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு போயிட்டா மச்சான். அப்போ அவளை மீட் பண்ணியா? மீட் பண்ணதால தானே புடுங்கி இப்படி பேசிட்டு நிற்கிறேன் நான். செவிட்டு முண்டை கம்யூனிட்டி, என்னத்தை தான் காதில் வாங்குற? நீ விசாரிச்சதில் கிடச்சதில்லன்னு நினச்சேன் நான். அது ஒரு இழவும் இல்லை. நம்மளை பார்த்தேன், நேரில் பார்த்தேன். அவள் புருஷனோட பிள்ளையோட, ஐயோ மனசு வலிக்குதுடா வலிக்குதுடா அப்படின்னு நெஞ்சடிச்சிட்டு இருக்காரு இங்கே தேவாங். சரி விடு, நம்ம என்ன பண்ணுவோம், குழந்தைய அனாத ஆசிரமத்தில் தள்ளி விட்டுட்டு அவன் ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ண வச்சுட்டு அனு உனக்கு கல்யாணம் பண்ணுறேன். அதில் ஒரு மண்ணக்குட்டி வேணாம். என்னால் எந்த குழந்தையும் எந்த ஹஸ்பண்டும் கஷ்டப்பட தேவையில்ல. ப்ளஸ் அவளுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைடா. அவள் ஃப்ரெண்ட் அதை என்ன பார்க்குறான். ஐயோ, நான் அவளுக்காக தண்டமாக எத்தனை வருஷம் காத்துட்டு இருந்திருக்கேன் பாரு, பைத்தியம்டாண்ணா அப்படின்னு தலையில் அடிச்சுக்கிறாரு. சரி விட, இதுதானே? வாட் டு மீன் இதுதானே? இட்ஸ் எல்லாமே புரியுதா? உனக்கு தான் அது இதுதானே, எனக்கு அது அது அதுதான் எல்லாம். உனக்கு தெரியும்ல, நைட்டு அவள் மூஞ்சி பார்த்துட்டு தான் தூங்குவேன்னு. ஃபோட்டோ இப்போ டஸ்ட்பினில் இருக்குடா, எரிச்சிட்டேன். ஏன்? அது ரொம்ப அழகான பிக்காச்சு ஆக்சுவலாக. போடா அப்போ, அவள் வேற ஒருத்தவனோட ஒய்ஃபு, நான் எப்படி வச்சுக்கிறது? அதெல்லாம் தப்பு. அப்பானும் எனக்கு இல்லையா? ஐயோ, மனசு மாற மாட்டுதுடா, அங்கேயே நிற்குதுடா லைன்லேயே. ஐயோ, இப்போ என்னடா பண்ணுறது ஜிமினா? ஐயோ, இவன் என்ன பண்ணுறதுன்னு என் உயிர் வாங்கிடுவான் போலியவன். ஒன்றும் இல்லைடா, சரி ஒன்றும் இல்லைடா. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இன்றைக்கி தூங்குறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் என்ன பார்த்துக்கிறேன், நீ போ. ரொம்ப சீன் போடாத, நல்லா படுத்து தூங்கு. நீ மட்டும் எப்படி இவ்வளோ தெளிவாக இருக்க? நீ என்னென்ன சரக்கு அடிச்ச? எப்படி நான் மட்டும் ஊன்னு மண்டை ஆடுது? ஏன்? ஏன்னா நீ தேயோங், நான் ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அவ்வளோதான் அப்படியே படக்குன்னு மயக்கடிச்சு கீழே வந்த மாதிரி ஜிமினா ஃப்ளாட்டு. இங்கே ஜிமினுக்கு போதெல்லாம் ஏறாது, அவர் ஆனால் மட்டையாயிடுவார். ஸோ இதுதான் ஜிமினுக்கும் தேயாவுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இங்கே சோஃபாலே அப்படியே அந்த மனுஷன் அப்படியே கொரட்டை வேறு இதில் ஜிமினுக்கு.
இந்த மனுஷன் அப்படியே அப்படியே பொறுமையாக அந்த மனுஷனோட வயிற்றுல ஏறி உட்காந்து, அதாவது தேவம் ஜிமினோட வயிற்றுல ஏறி உட்காந்து டிலுக்கு 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 டிலுக்குன்னு அப்படியே குதிக்கிறாரு. என்னடா பண்ணுற, ஐயோ விடுடா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விடுறாரு. ஏந்திரி 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 அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுறாரு. அவ்வளோதான், ஜிமினி செம ஃப்ளாட்டு. ஏந்திரி 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 அஞ்சலி ஏந்திரி ஏந்திரி அஞ்சலி ஏந்திரி. செத்து போயிட்டானா அண்ணா. ஜிமினே, ஹே ஜிமினே, ஹே ஜிமினே, என்ன எழுந்துக்க மாட்டான், உசுறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் பீட் அப்படியே கேட்குறாரு. இருக்கு. மயக்கடிச்சு கீழே வந்துட்டானா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு அவரோட வாயில், டே ஜிமின்னு மூச்சு வந்துடுச்சா. இவ்வளோ நேரம் அந்த மனுஷன் அவருக்கு முத்தம் கொடுத்து நின்றுட்டுருக்காரு. இங்கே இந்த ஜிமின்னு ஃப்ளாட் ஆனதால் அந்த மனுஷனுக்கு ஒன்றுமே தெரியல. அவரும் டே ஜிமின்னு எழுந்திரி, ஐயோ என் ஃப்ரெண்டு செத்து போயிட்டா சரக்கு அடிச்சு, ஐயோ நான் எதுக்கு அழுவன்னு தெரியலையே, என் வாழ்க்கையை நினச்சி அழுவுறதா, என் அணுவை நினச்சி அழுவுறதா, ஜிமின்னு செத்து போச்சுன்னு நினச்சி அழுவுறதா, என் கஷ்டத்தை யார்ட்டையாவது சொல்லணுமே, எங்க அது, அந்த ஆப்பு எங்க ஆப்பு. அந்த மனுஷன் அப்படியே தக்கி தடுமாறி அவரோட மொபைல் எடுத்துட்டாரு. இப்போது அந்த மனுஷன் கால் பண்ணுறாரு. அந்த ஆப்பில் அப்படியே டேரெக்டாக கால் கனெக்ட் ஆகுது. அப்படியே அந்த ஆப்பில் வந்து லைக் வேறு ஒருத்தவங்கள்ட்ட கால் ஸ்விட்ச் ஆகுது போல். இவர் எனக்கு வயனு வேணும், நான் அவர்கிட்ட தான் பேசுவேன் அப்படிங்கிறாரு. ஓகே சார், உங்களோட காலை நாங்கள் வயன்கிட்ட கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் ஆகுது. இப்போது உங்களுக்கு ஆக்சுவலாக அவர் இப்போ வந்து கால் பண்ணுறதுன்னா 12:30 மணி இல்லை. ஸோ இந்த அத்தாரிட்டிஸ்லாம் முடிக்கிறதுக்கு ஏறக்குறைய 1 இருக்கும். இப்போ 1 மணிக்கு உங்களுக்கு கால் வருது. யார் இது, அண்ணா நம்பரில், அது இத்தனை மணிக்கு. கண்ட நேரத்தில் கால் பண்ணி உயிரவங்க முதல்ல இந்த இடத்துல எஸ்கேப் ஆகணும். சே, பார்ட் டைம் ஜாம்புன்னு பார்த்தா இதை தான் ஃபுல் டைமாக பண்ணுற மாதிரி இருக்குது. கடவுளே. சரி, வேறு வழியே இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அந்த இதை வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஹலோ அப்படிங்கிறீங்க. ஹலோ ஐயா அப்படிங்கிறாரு. ஹலோ, சொல்லுங்கள், யார் நீங்கள்? தட் அன்னோன் பர்சன் மீ, சைல்ட்ஹுட் க்ரஷு. சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். நோ சார், ப்ளீஸ் கால் மீ பை மை நேம். பேர் அதுக்கு நீ சொல்லியிருக்கணும்டா. உங்கள் பேர் அப்படின்னு கேட்குறீங்க. வேண்டாம் தெரிஞ்சுக்க வேண்டாம். நீங்கள் பேசாமல் என்ன செல்லம்மா கிம்முன்னு கூப்பிடுங்களேன். கிம்முவா? ஆமாம். எப்படி இருக்கு, நல்லா இருக்கானா? சரி கிம்மு. ஐயோ கடைசிலி அடுத்த ராத்தில் உசுரம் வாங்கி தொலைறானே, சரக்கு அடிச்சிருக்கானா, நானாகவே வேற கட்டும் பண்ணக்கூடாது. இந்த காலே முதல்ல நான் எடுத்துருக்கக்கூடாது, கட்டவில்லை அப்படி சொல்ல பல்ல கடிச்சு நீங்கள் இருந்துட்டுருக்கீங்க. சொல்லுங்கள் கிம்மு அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு வயனு. ஏன் கிம்மு, என்ன ஆச்சு? என் கஷ்டத்தை சொல்கிறதுக்கு என் ஃப்ரெண்டை கூப்பிட்டேனா, அவனும் கஷ்டத்தில் செத்து போயிட்டானா? ஆமாம், அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டலாம் பண்ணேன். அது பேர் என்னமோ சொல்லுவாங்களே, சிபிஆர்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அவனுக்கு மூச்செல்லாம் கொடுத்தேன் நான் என் வாயை வச்சு. இருந்தாலும் அவன் எழுந்திருக்கலை. நீங்கள் கதை சொன்னதுக்கு ஏன் அவர் சாகணும்? ஏன்னா அவன் தான் சரக்கு அடிச்சிட்டானே, போதையில் அவன் செத்து போயிட்டான். சரக்கு அடித்து மட்டானதுக்கு செத்து போயிட்டானாரு சொல்லி, ஐயோ எனக்கு கொஞ்சம் நேரத்தில் ப்ரெஷர் ஆக்கிவிட்டாரு. இவர் எப்படி பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. ஓகே கிம்மு, வாயில் வேற நுழைய மாட்டுது. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்க,
அமைதியாக போய் தூங்குங்க. இல்லை எனக்கு தூக்கம் வரல வயனு, அது மனவலியாக இருக்கிறதால தூக்கம் வர மாட்டுது, என்ன பண்ணட்டும்? உன்கிட்ட ஏதாவது ரெமெடி இருக்குமா? ரெமெடி தானே, அங்கே என்கிட்ட நிறையா இருக்குது. ஆனால் அது நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா அமைதியாக போய் உங்களோட பெட்டில் போய் படுப்பீங்களாம். லூஸு, நான் ரெமெடி கேட்குறேன், தூங்க சொல்கிறேன். மாடு உனக்கு அறிவு இருக்காடி? ஆ டியா கண்ட்ரோல் வயான். ஓகே, ரெமெடி இருக்குது. ஆனால் அது வந்து நான் நாளைக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் கிம்மு. நீங்கள் முதல்ல இப்போ போய் தூங்குறீங்களா ப்ளீஸ்? அப்போது நீ எனக்கு ரெமெடி சொல்ல மாட்டேன். நீயும் இவனை மாதிரி டிப்ரெஷனில் என்னை விட்டுட்டு போகிற, அப்படி தானே வயனு? யாருமே என்ன புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. எனக்கு யாருமே வேணாம், நீ ஃபோனை கட் பண்ண போ. நீங்கள் தான் தெரியும் கால் கட் பண்ணும் முடியாது, போ. நான் டிப்ரெஷனில் இருக்கேன், நீயே கட் பண்ணிக்கோ போ. நான் காலை கட் பண்ணக்கூடாது ப்ளீஸ், நீங்களே போடி. காம் டவுன் வயன் அப்படின்னு உங்களை நீங்களே காம் டவுன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, எனக்கு இப்போது ஒரு ரெமெடி கிடச்சிருக்கு. என்னது? நீங்கள் எங்கே இருக்கீங்க இப்போது? அடுத்த ராத்திரியில் எங்கே இருப்பாங்க? வீட்டில் தான். ஓ, உங்கள் ரூமில் பால்கனி இல்லாமல் இருக்குமா? இல்லை காற்று எப்படி உள்ளே வரும்? ஓகே, பால்கனியை பொறுமையாக ஓப்பன் பண்ணுங்க. நான் ஏன் ஓப்பன் பண்ணணும்? ஓப்பன் பண்ணுங்க கிம்மு. ஓகே, இப்போ அவர் பொறுமையாக பால்கனி ஓப்பன் பண்ணுறாரு. சில்லு சில்லு காற்று 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 அப்படிங்கிறாரு. உங்களுக்கு சீரியஸ் வருது? ஓகே ஓகே, ஒன்றும் இல்லை, நார்மல் தான், காற்று அடிக்கும் தான். ஏன்னா நைட்டு நேரத்தில் நீ மூடிட்டு மற்றதை சொல்லு. நல்லா வாயில் வருது, நேரில் மட்டும் கிடச்சிட்டு வாயை கொமட்டியில் குத்துரும் அந்த கம்யூனிட்டி அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். இப்போ அப்படியே அண்ணாந்து பாருங்க, என்ன தெரியுது? கருப்பு கலரில் நிலா தெரியுது. கருப்பு கலரில் நிலா தெரியும்? கருப்பு கலரில் நிலா தெரியுது, வெள்ளை கலரில் வானம் தெரியுது. ஓ, மாற்றி இந்த பத்தி சொல்லுதா? சரி, நீங்கள் வெள்ளை கலரில் வானம் இருக்குல்ல, என்னை எப்படி மாற்றிட்டான் பாருவேன். அந்த வானத்தை பாருங்களேன். அண்ணாந்து பார்க்கும்போது வானம் எனக்கு வலிக்குதுப்பா, நீ கீழே வர சொல்லாத, நான் இப்படி நேராக பார்க்குறேன். வானம் மேலே தான் இருக்கும், நம்ம தான் மேலே எட்டி பார்க்கணும். ஓ ரைட்டு, சொல்லுங்க வானமே அப்படிங்கிறாரு. அந்த வானத்தை நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். குறுக்கி கண்ணை பார்க்குறாரு. ஒன்றுமே தெரியல, நான் குறுக்கி பார்க்கும்போது இன்னும் பிளர்ராக தெரியுது. என்ன இருக்குது அந்த வானத்தில்? அப்படியே பொறுமையாக கண்ணை மூடுங்க பார்க்கலாம். முடியாது, சும்மா மூடுங்க கிம்மு. அவர் அப்படியே கண்ணை மூடியிருப்பார். இப்போ நான் உங்கள் கையை பிடிச்சிருக்கேன் கெட்டியமாக. இப்போ பொறுமையாக உங்களை அழைச்சிட்டு போயிட்டு அப்படியே அந்த பால்கனியை விட்டு வெளில போயிட்டு இப்போ உங்கள் ரூமில் போயிருக்கேன். நீங்கள் அப்படியே நடந்து போங்க பார்க்கலாம். என் கையை ஃபாலோ பண்ணிவிட்டு அவர் அதே மாதிரி பிடிச்சிருக்க மாதிரி ஹோல்ட் பண்ணியிருக்க மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ இப்போ அப்படியே பொறுமையாக அவரோட ரூமுக்குமே அவர் போயிருந்துருப்பார். வெரி குட் கிம்மோ, வெரி குட். அப்படி தான் நடக்கணும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க பார்க்கலாம். நீ என் கையை இழுத்துட்டு போ. அதான் பண்ணிகிட்ருக்கேனே. ஓகே ரைட்டு, மேலே சொல்லுங்கள். இப்போ கரெக்டாக நம்ம எங்கே இருக்கோம்? பெட்டுக்கிட்டக்க. அதே தான். இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அப்படியே பொறுமையாக நீங்கள் உங்கள் பெட்டில் போய் படுப்பீங்களாம். நானும் உங்கள் பக்கத்தில் தான் இருக்க கிம்மோ, கையை பிடிச்சிட்டு தான் இருக்கேன். ஓகே, தூங்குங்க, கண்ணை மூடுங்க. அவர் அப்படியே கண்ணை மூடியிருக்காரு. இப்போது என் கை கரெக்டாக உங்கள் நெஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். நான் தட்டி கொடுக்குறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இங்கே
சும்மா பெட்டை இப்படி தட்டுறீங்க. அந்த மனுஷன் அவரோட கையை அவரே நெஞ்சில் தட்டிக்கிறாரு. நல்லா இருக்குது தட்டு அப்படின்னு சொல்கிறாரு. தட்டிகிட்டு தான் இருக்கேன். நீங்கள் அப்படியே தட்டிகிட்டே இருக்கீங்க அந்த பெட்டை. நான் அவங்க கூட இருக்கேன், நான் அவங்க கூட தான் இருப்பேன், எப்பயுமே அவங்க கூட மட்டும்தான் இருப்பேன். நல்லா அசந்து கண்ணை மூடி தூங்குங்க பார்க்கலாம், உங்கள் வயன் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கன்சோல் பண்ணுறீங்க. அந்த சைட்லேருந்து அந்த மனுஷன்டேருந்து ஒரு வாய்ஸ் கூட வரல. கிம்மு கிம்மு நல்லா தூங்குங்க, அவ்வளோதான். வெரி குட், வெரி குட். இப்போது ஒரு ஃபியூ மினிட்ஸ் இருக்கும், அந்த சைட்லேருந்து எந்த சத்தமும் இல்லை. உங்களுக்கு ஒரு ரூல் இருக்கும் ஆக்சுவலாக. அந்த அதர் சைடில் வந்து ஆப்போனண்ட் வந்து பேசலை, 10 மினிட்ஸ்க்கு மேலே பேசலைன்னா நீங்கள் கட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த 10 மினிட்ஸ் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணுறீங்க. பட் ஸ்டில் அது ரொம்ப அடுத்த ராத்திரி இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து நல்லா தூக்கம் வந்திருக்கும். நீங்களுமே அவர்கிட்ட பேசிகிட்டே அப்படியே நீங்களுமே தூங்கி இருந்திருப்பீங்க. ஸோ மார்னிங் ஃபுல்லாகவே அந்த லைன் வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கும். இங்கே ஒரு 6 o'clock அந்த மனுஷன் அலாரம் வச்சு தானே எழுந்திருப்பார். ஸோ அந்த அலார சத்தம் அப்படியே உங்களுக்குமே காதுகிட்ட வந்து கேட்டிருக்கும். டக்குன்னு என்ன அலாரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மொபைலை வந்து நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு அந்த அலாரத்தை நம்ம வந்து ஸ்வைப் பண்ணி ஆஃப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஸ்வைப் பண்ணுறச்ச தான் காலில் இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியுது. ஐயோ அப்படி சொல்லிட்டு டக்குன்னு கட் பண்ணியிருந்திருப்பீங்க இப்போ காலை. இது இது கிம்மு தானே அது? நைட்டு ஃபுல்லாக நான் அப்படியே தூங்கிட்டேனா? டயரில் தூங்கிட்டேன் போல். பரவாயில்ல. அந்த மனுஷனால நான் நல்லா தூங்கிட்டேன். இங்கே அந்த மனுஷன் பொறுமையாக அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு இப்போ நல்லா தூக்கம், ஆஃபீஸ் வர கிளம்பணும். அப்படியே அந்த மனுஷன் எழுந்திரிச்சு அப்படியே உட்காந்துருக்காரு. பொறுமையாக அப்படியே சைடில் கண்ணு போகுது. பார்த்தா இங்கே ஜிம்முன்னு அப்படின்னு கொரட்டை விட்டுட்டு தூங்கிட்டு இருக்காரு. இவன் அப்போ வந்தான், எது கூப்பிட்டேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பொறுமையாக அவரோட மொபைலை எடுத்து அப்படியே இவனுக்கு கால் பண்ணியிருப்போன்னு தெரியும். எப்போ கால் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக இந்த கால் ஹிஸ்ட்ரியை பார்க்குறாரு. பார்த்தா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஒரு காலில் கனெக்ட் ஆகிருந்திருக்க மாதிரி, அது இப்போ தான் கட் ஆன மாதிரி இருந்திருக்கு. அந்த 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 ஆப்பில் அவளை பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்கானா? ஓ மை காட், இவ்வளோ நேரமா? ஏன் அந்த பொண்ணு கட் பண்ணவே இல்லை? ஏன் அந்த பொண்ணு அப்படி இருந்திருக்கணும்? ஐயோ, குடிச்சிட்டு என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துருக்கேன் பாண்ணா நான் அப்படின்னு இங்கே தேவங்க அவரே நினச்சிட்ருக்காரு. ஸோ இங்கே ஜிம்மனுக்கு அந்த மனுஷன் ஒரு 12 மணி போல் கால் பண்ணியிருந்திருப்பார்லா, அதை பார்த்துட்டு நான் தான் கால் பண்ணியிருக்கேன், அதனால தான் இவன் வந்து உட்காந்துருக்கான். சரி, ஆஃபீஸ்க்கு கிளம்ப டைம் ஆகிட்டு நம்ம அப்புறம் பேசிக்கலாம் இதை பற்றி. இப்போ நீங்கள் அப்படியே குளிச்சுட்டு வந்திருப்பார் அவர். ஸோ இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் இங்கே ஜிம்முனா அப்படியே நல்லா அசந்து தூங்கிட்டுருக்காரு. இங்கே அந்த செக்ரட்டரி பொண்ணு இருக்குல்ல, ஸோ அந்த பொண்ணுமே வந்திருப்பா. சார் அப்படின்னு சொல்கிறா. சொல்லு. ஸோ உங்களுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிட்டேன், லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு, நீங்கள் சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும் சார். சரி ஓகே. அப்படியே அந்த பொண்ணு திரும்பும்போது ஜிம்மன் சார் எப்போ வந்தார்? நேற்று நைட்டு. ஓகே ஓகே சரி சார், நான் வெளில வெயிட் பண்ணுறேன். சரி ஓகே நீ போ. சரி ஓகே தேங்க்யூ சார். அந்த பொண்ணு அப்படியே அந்த இடத்த விட்டு போயிருந்துருக்கும். இந்த மனுஷன் அப்படியே பட்டன் போட்டுகிட்டே இருக்கும்போது, டேய் எருமை மாடு ஜிம்னு எழுந்துடுறா அப்படின்னு காலை வச்சு எட்டி உதைக்கிறாரு. அம்மா கொஞ்சம் நேரம்மா மயிறு, நான் தான்டா கிம்தே, அவங்க எழுந்திருச்சு தொலை. என்னடா பண்ணிகிட்ருக்க, முதல்ல எழுந்திரி. சித்தா என்ன மச்சான் யாரும்ல காலையிலையே என்ன ஏதாவது சம்பவமா? என்னது சொல்லு. மாடு என் வீட்டில் இருக்க மாடு நீ? ஓ அப்படின்னு சொல்லி இப்போ தான் திரும்பி பார்க்குறாரு. ஆமாம்ல நேற்று வந்தேன்ல, நல்லா டோட்டலாக மறந்துட்டேன்டா, முன்னாடியே எழுப்பியிருக்கலாம்ல. சரி கிளம்பு, இப்போ நான் ஆஃபீஸ் போகிறேன். சார் நீ கிளம்பு, நான் போகிறேன் வரேன், ஏதாவது பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே
இங்கே தேவங்க அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. ஏன்னா அவருக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. இங்கே ஜிமன் பல்லகில்ல எல்லாத்தையும் விளக்கிட்டு கடகடன்னு கீழே போகிறாரு. அந்த மனுஷன் சாப்பிட்டுட்ருக்காரு. டே எனக்கும் ஊட்டி விட, கை நல்லா தானே இருக்கு, ஊட்டி விட்டுக்கோ, நீயே சாப்பிடு. ஓகே. இப்போது தேவங்கும் ஜிமினும் பேசிக்கிட்டே அப்படியே சாப்பிட்டுட்ருக்காங்க. இங்கே அவங்களோட அந்த பிஏ பொண்ணு வந்திருக்கா. ஆனால் இவங்க 2 பேரும் பேசிட்டு சாப்பிட்றதால அவரோட ஷெடியூல்ஸ் அந்த பொண்ணு சொல்லலை. ஸோ அமைதியாக அவங்க பேசுகிறத லைட்டாக ரொம்ப க்ரிஞ்சாக இருக்குது. அந்த பொண்ணுக்கு லைட்டாக சிரிப்பு வருது. பட் ஸ்டில் அப்படியே கம்மி பண்ணிகிட்டு இருக்கா. சரிடா, நீ ஆஃபீஸ் போ, நான் வேணால் ஆஃபீஸ்க்கு அப்புறம் நீ தயவு செஞ்சு வர வேணாம். அப்படியே ஜிம்மன் அப்படியே முறைக்கிறாரு. சரி வா வா வா, நைட்டு வா, ஓகே. பரவாயில்ல, நான் வரல. உனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சுன்னா நீ என் வீட்டுக்கு வாடா படா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மன் அப்படியே கடுப்பாயிட்டு போயிட்டார். அந்த மனுஷன் ரொம்ப காண்டாயிட்டணும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவையும் அந்த இடத்த விட்டு அப்படி இப்போ ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி வந்துட்டுருக்காரு. ஸோ இங்கே காரில் வந்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு அவரோட ஷெடியூல்ஸ் எல்லாம் சொல்லுது. அதே மாதிரி லிஃப்ட்டில் ஏறும்போது அந்த ஷெடியூல்ஸ் எல்லாத்தையுமே சொல்கிறா. இப்போ ஓரளவு இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைக் ஃப்ரெண்டோட குடிச்சது ப்ளஸ் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணது எல்லாத்தையும் நினைக்கும் போது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறாரு. டு பி ஃப்ரேங்க் அதுதான். ஸோ இப்போ வந்து பேக் டு த தேவாங், அந்த மாதிரி பழைய தேவாங் வந்த மாதிரி இருக்குது. இப்போ அவர் கடுக்கடுன்னு வேலை பார்த்துட்ருக்காரு. ஸோ எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஹாப்பியாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, அந்த ரோபோட்டிக் தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே லைக் எப்படி சொல்கிறதுன்னா ஆஃபீஸு மீட்டிங்ஸ் எக்ஸட்ரா 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 எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு இவன் வேறு வீட்டுக்கு வர சொல்லியிருக்கானே, பார்த்துப்போம் நாளைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டேரெக்டாக வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி டிரைவர்கிட்ட சொல்கிறாரு. சார் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு மணி 10 இருக்கும். இப்போ டேரெக்டாக வீட்டுக்கு போய் இறங்கியிருப்பார். அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு டேரெக்டாக அங்கே போயிட்டு வீட்டுக்கு மேலே போயிட்டு அவரோட ரூமுக்கு போயிட்டு கிளம்பிட்டு அந்த நைட்டு நேரம் வந்ததுக்கப்புறம் இந்த மனுஷனுக்கு லைக் இத்தனை நாள் வந்து அந்த ரொட்டீன் அவர் பண்ணியிருக்காருல, கை அப்படியே வேலெட்டை எடுக்குது. ஆனால் ஃபோட்டோ இல்லை வேலெட்டில் ஆக்சுவலாக. பட் எடுக்குது, அதை எடுக்கக்கூடாது அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. டக்கு 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 டக்குன்னு அந்த பொண்ணோட மெமரிஸ், சின்ன வயசு அந்த 3 நாள் இருந்த மெமரிஸ் அப்படியே சரசரன்னு அவரோட மைண்டில் அப்படியே ஸ்ட்ரைக் ஆகி கடவுளே அப்படின்னு அந்த மனுஷன் இருந்துகிட்ருக்காரு. தேவம் தூங்கு 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 ப்ளீஸ் தூங்குடான்னு அவர் அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. அவருக்கு தூக்கம் வரலை, புரண்டு படுக்கிறாரு. மணி இப்போ ஒரு 11:45 அந்த மாதிரி இருக்கும். எழுந்திருக்கிறாரு. என்ன பண்ணால் தூக்கம் வரும், சரி படித்தா தூக்கம் வருமானு சொல்லிட்டு ஏதோ ஸ்டோரிஸ் நாவல்ஸ்லாம் படிக்கிறாரு. பட் ஸ்டில் தூக்கம்லாம் வரல. கடுப்பாகி அந்த புக்கெல்லாம் அப்படியே விட்டு எறிஞ்சிட்டு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு அந்த பால்கனியில் போய் நிற்கும் போது அப்படியே அந்த சைடில் நின்னா தெரியுது, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் அப்படி சொல்ல ஃப்ளாஷ் ஆகுது அந்த மனுஷனுக்கு. நேற்று அவர் தான் குடி போதையில் இருந்துகிட்ருப்பார்ல. ஸோ நீங்கள் தானே நிலாவை பாரு, அது நான் தான் உன் கையை பிடிச்சிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருந்திருப்பீங்களா. ஸோ அதெல்லாம் ஸ்ட்ரைக் ஆகலை. பட் நிலாவை பார்க்கும் போது ஏதோ ஒன்று அவருக்கு ஃப்ளாஷ் ஆகுது. என்னதுன்னு தெரியலையே. அப்படியே சேரை சைடில் எடுத்து போட்டுட்டு அப்படியே அந்த நிலாவே அந்த மனுஷன் அப்படியே காலை தூக்கி மேலே வச்சுட்டு அப்படியே நிலாவே பார்த்துட்ருக்காரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இந்த ப்ரீசஸ் பார்க்கும்போது அவருக்கு அங்கேயே தூக்கம் வந்துருக்கும். அப்படியே கண்ணை மூடிட்டு அங்கேயே தூங்கி இருந்திருப்பார். லைக் பால்கனிலே உட்காந்த பொசிஷனில் காலை மட்டும் கொஞ்சம் அந்த இது இருக்கும்ல, லைக் அந்த வால் இருக்கும்ல, ஸோ அந்த வாலில் அப்படியே காலை அப்படியே ஹேங் பண்ணி அப்படியே வச்சு தூங்கிட்டு இருக்காரு அந்த மனுஷன். ஸோ ஆஃப்டர் தட் இங்கே வந்து ஒரு மணி ஒரு 4 இருந்திருக்கும். கழுத்து வலிக்குது அப்படிங்கிற மாதிரி எழுந்திரிச்சிருப்பாரு. அப்போ தான் அவருக்கு தெரியுது, ஐயோ நம்ம வெளியிலே தூங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த டெரஸ்ட்டை விட்டு வெளில வந்துட்டு அப்படியே ரூமில் போய்ட்டு போதுன்னு தூங்கியிருந்திருப்பார் அந்த மனுஷன். ஸோ 6 o'clock ஆரம்பிக்குது. அதுமாரி கிளம்புறாரு, எல்லாம் பண்ணுறாரு. டேரெக்டாக ஆஃபீஸ்க்குமே இப்போ போயிருந்திருப்பார். இங்கே அவர் ஆஃபீஸ் வந்து ஏறக்குறைய ஒரு 1.5 hours ஆகிருக்கும். இப்போ திடுதப்புன்னு அப்படியே இங்கே ஜிம்மன் வந்துட்டு, நீலாம் ஒரு ஃப்ரெண்டாடா? ஆமாம், ஏன் என்ன? ஏண்டா நேற்று அவ்வளோ கோவத்தோடு போயிருந்திருக்கேன், எங்கேயாவது ஒரு எட்டு நம்ம வீட்டுக்கு வந்து பார்ப்போம், ஏதாவது தோணுச்சா உனக்கு? நீலாம் எதுவும் நடா அதே சொல்லிட்டுருப்ப. போடா போ, நான் மட்டும் தான் என் ஃப்ரெண்டாக நினச்சிட்டு இருக்கேன் போல். உனக்கு ஏதாவது தோணுச்சு, இல்லை உனக்கு ஏதாவது லோன்லியாக ஃபீல் ஆச்சுன்னா மட்டும்தான் நீ வந்து என்கிட்ட பேசுகிற போகிற. இல்லைனா அப்படியே அம்போன்னு பார்த்துக்கலாம் விடு இப்படி தானே இருக்க. இனிமேல் நீயா வர வரைக்கும் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மன் போகிறாரு. சரி இங்கே உட்கார கொஞ்சம் உன்ட்ட பேசணும். அப்படியா சரின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மன் அப்படியே டப்புன்னு உட்காந்துருப்பாரு. அந்த கோவம் தான் காணும். அதை வேறு ஒன்றும் இல்லை, உனக்கு தான் தெரியும்ல நம்ம இப்போ புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் போட்டுட்ருக்கோன்னு. ஆமாம், அது ஃபைனல் டிசிஷன்ஸ் வந்துடுச்சு.
ஸோ என்னால் அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ண முடியாது. ஸோ நீ போய் அட்டென்ட் பண்ணிட்டு வந்துடுறியா? ஏண்டா ஒரு கம்பெனியை ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ண போகிற, சிஓ நீ போகாமல் என்ன போக சொல்கிற? இத்தனைக்கும் உன் கம்பெனிக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லையாடா? நீ என்னோட பார்ட்னர்ஷிப்பில் இருக்க தெரியும்ல. போடா ப்ளீஸ்டா. ஏன்னா ஐயாதோரைக்கு அப்படி என்ன வேலையா? எனக்கு பிஸ்னஸ் ட்ரிப் இருக்குது, நல்லா அது உல்லாசமாக போய் திரிகிறதுக்கு. இதில் பேர் வேறு பிஸ்னஸ் ட்ரிப்பா? பிஸ்னஸ்க்காக மட்டுமா போகிற? பின்ன எதுக்கு போகிறேன்னு நீ நினைக்கிற? ஏன் எனக்கு தெரியாத நினச்சிக்கிட்டியா? சாட்டர்டே நைட் பார்ட்டிக்கு போகலாம் வரியா? ஓயே அப்படின்னு தானே நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜிம்முன்னு சொல்கிறாரு. இப்போ நான் சாட்டர்டே நைட் பார்ட்டி போகிறேன்னு நீ நினைக்கிறியா? போகலன்னு நீ சொல்ல போறியா? சரி விட. அப்படி சொல்லிங்க தேயாங் சார். என்ன இல்லைங்க போறியா? சரி விடுன்ட்டேன்ல. இப்போ உன்னால் போக முடியுமா? அதான் சாய்ஸே கொடுக்கலையே, போய் தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்முன்னு சொல்லவே. ஓகே சரி, எப்போ பிஸ்னஸ் ட்ரிப் எனக்கு ஐ திங்க் இனிமேல் தான் போகணும். தெரியல, நீ தான் ஓகே சொல்கிறல. ஸோ ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் போக வேண்டியதான். நீ இது மாதிரி பண்ண மாட்டியே. ஏன் மனசு ஒரு மாதிரியா இருக்கோ? உனக்கு தெரியாதா? நேற்று தானே எல்லாத்தையும் சொல்லி புலம்பி சரக்கெல்லாம் அடித்தோம். ஓகே இன்னுமாடா? ஜிமினா, நான் உன் கழுத்தை கடித்து துப்பிடுறதுக்குள்ளே ஓடி போயிடுடா. ரைட்டு விட. சரி நான் போகிறேன், பாய். ஜிமன் அப்படியே அந்த இடத்த அப்படியே கிளம்பி போயிட்டாரு. அங்கே போகிற ஜிம்னே பார்த்து அப்படி லைட்டாக ஸ்மிக் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்காரு அந்த மனுஷன். போனவர் அப்படியே போகல, லைக் செக்ரட்டரியோட ரூமுக்கு தான் அந்த மனுஷன் போகிறாரு. போன அடுத்த செகண்ட் குல்ஃபி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமன் அவரோட லீலையை அங்கே காட்டிட்டு நிற்கிறாரு. இங்கே அந்த பொண்ணு அப்படியே தள்ள வச்சுட்டு, என்ன சார் உங்கள் பிரச்சனை? ஹலோ, இந்த ஆஃபீஸில் நானும் ஒரு பார்ட்னர்ஷிப் தருவோம்ல. ஜஸ்ட் கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் கோல். மரியாதை கொடுத்து தான் சார் பேசிகிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரம். மரியாதை மனசில் இருக்கக்கூடாது மேன், எழுந்திரிச்சு நிற்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே ஜிம்மன் சொல்கிறாரு. எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு டக்குன்னு நிற்கிறா. ஸோ இவர் இந்த பொண்ணுகிட்ட ரொம்ப ஃப்ளட் பண்ணுவார் போல். ஸோ அந்த பொண்ணுக்கு அது அல்பையாகவே தெரியும். பட் ஸ்டில் ஜிம்மன் மேலே பெருசாக அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அதனாலே ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருப்பாவ. ஸோ இங்கே ஜிம்மனா சொல்லிகிட்ருக்காரு, ரெஸ்பெக்ட் நின்னதை மட்டும் இருக்கக்கூடாது, நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத பக்கத்தில் இருந்து கேட்கணும். அந்த பொண்ணு அவரே எப்படியே பார்த்துட்டு, சாரி சார், எனக்கு நல்லாவே காது கேட்கும், நீங்கள் இங்கே இருந்தே சொல்லுங்கள். இப்போ கிட்ட வர முடியாதா? அந்த பொண்ணு அப்படியே பொறுமையாக அவர்கிட்ட போயிட்டு, சொல்லுங்கள் சார். பைதவே என் ப்ரொப்போசலை நீ எப்போ அக்செப்ட் பண்ணலான்னு இருக்க? அது இந்த ஜென்மத்துக்கு நடக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் உனக்கு தேவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்ன? சார், உங்களுக்கு நான் ரிஜெக்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வேறு யார் மேலேயோ பழி போடுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லுவேன். அப்போ உனக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா வை காண்ட் ஐ? வை கேர்ள்? இந்த கேர்ளுக்கு பின்னாடி நான் இப்படி சுற்றினதே கிடையாது. உன்ட்ட நான் இன்றைக்கி நேற்று இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக நான் உன்ட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். ஆனால் ஒரு தடவை கூட நீ அக்செப்ட் பண்ணலை. ஏன்? ஐ வாண்ட் த ரீசன் நவ். சொல்லு. ஸோ கத்தி பேசுனீங்கன்னா பக்கத்தில் இருக்க கேபினுக்கு சாருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஸோ கொஞ்சம் எதாக இருந்தாலும் வெளில போய் பேசலாமா? கஃபேட்டேரியாவா? சார், எனக்கு ஆஃபீஸில் டைம் இல்லை, ஸோ லஞ்சில் வேணால் நான் பார்க்குறேன். யூ ஆர் சேயிங் டு மீ டு வெயிட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் வேணால் டேரெக்டாக வீட்டுக்கே போயிடலாம். ஓகே ரைட், நான் கேபினில் வெயிட் பண்ணுறேன். சாரி, நான் கேஃபேட்டேரியாவில் வெயிட் பண்ணுறேன். ஓகே பாய் ஸ்வீட் ஹார்ட், பாய் குட் வே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கடவுன்னு போகிறாரு. ஐயோ கடவுளே, கட்டுப்பாகுது. வராது, மண்டையில் குத்தணும் போல இருக்கு. பற்றிட்டு தான் வருது, ஏன்டா வராங்கிற மாதிரி இருக்கு. அதான் பிடிக்கலன்னு சொல்கிறேன். நான் ஏன் பிடிக்கல, எதுக்கு பிடிக்கல, இப்போ இந்த ரீசனை வேறு நான் தேடி தொலையணும். இந்த மனுஷனை என்னையும் சாரையும் வேறு சந்தேகப்பட்டு ஒழிக்கிறான். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு யோசிச்சுட்ருக்கா.
ஸோ இப்போது லஞ்ச் பிரேக்கும் வந்திருக்கும். இங்கே அந்த மனுஷன் சாப்பிட்டுட்ருக்காரு ஸோ அவர் வந்து உங்கள் இதுக்கு கால் பண்ணுறாரு, உங்கள் கேபினுக்கு கால் பண்ணுறாரு. பட் ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது. என்ன ஆச்சு அவளுக்கு? திரும்பி கால் பண்ணுறாரு. ஸோ கட் ஆகுது. ஓகே, லஞ்ச் சாப்பிட்றதுக்கு ஒரு வேளை கஃபேட்டேரியா போயிருப்பா போல். ஓகே ஃபைன், அப்படி சொல்ல அந்த மனுஷன் விட்டுருப்பாரு. ஸோ இங்கே நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை சார் நோ, நீ ஜிம்மினை கூப்பிடு. இல்லை சார், எனக்கு அந்த பழக்கம் இல்லை. நான் வந்து அன்னோன் பர்சன்ட்டை அவங்களோட பேர் சொல்லி கூப்பிட்றது அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஸோ நம்ம அஃபிஷியலாகவே பேச போகிறோம்ல, இட்ஸ் பெட்டர் சார் நான் கூப்பிட்றேன். எதுக்கு இப்போது அஃபிஷியலாக பேசுகிறேன்? எனக்கு வேணுங்கிறது அன்அஃபிஷியல். ஓகே, எனிவேஸ் பரவாயில்ல. இப்போது சொல்லு, எதுக்கு நீ என்ன வேணாங்கிற? ஏன் எனக்கு அழகு இல்லையா, அறிவு இல்லையா, பணம் இல்லையா, வசதி இல்லையா, வெல்த் இல்லையா, ஹெல்த் இல்லையா, என்ன இல்லை? மூளை இல்லை சார் உங்களுக்கு. ஜிமின் அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. வாட், மூளை இல்லையாமல் இவ்வளோ வேலை பார்த்துட்ருக்கான்? இவ்வளோ பெரிய கம்பெனியில் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கேன். என் பேரில் எவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது தெரியுமா சார்? நீங்கள் ஒரு பிஸ்னஸ் உமனை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பிஸ்னஸ் உமனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருங்க. ஆனால் எனக்கு இந்த மாதிரி ரொபோட்டிக் தனமா இந்த பிஸ்னஸ் பிளா 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 எனக்கு அது தேவை கிடையாது. இது நான் உழைக்கிறது, அவ்வளோதான். என் லைஃப், அதாவது என் மேரேஜ் லைஃப் டு பி ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான லைஃபாக இருக்கணும். என் ஹஸ்பண்ட் என்னை தாங்குன்னு தாங்கணும். லைக் ஒவ்வொரு செகண்டுமே எனக்கான உள்ள லவ் அது பன்மடங்கு பெருசாக போயிட்டே இருக்கணும். அது நாள் கணக்கில் அப்படியே கம்மியாகிறதோ, இல்லை அவருக்கு என் மேலே லவ் கம்மியாகிறதோ, இந்த பிஸ்னஸ் ட்ரிப், இந்த பணத்தால் வர பிரச்சனைகள் அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும் என்னால் நம்மளாம் சம்பாதிக்க முடியும். ஸோ அதை நான் பார்த்துக்க தயாராக இருக்கேன். எனக்கு வேணுங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் மட்டும்தான். அதை மட்டும் அவன் கொடுத்தா போதும். காலம் முழுக்க அவன் கூட லைஃப் ஃபுல்லாக வாழணுங்கிறது மட்டும்தான் என் ஆசை. தயவு செஞ்சு உங்களுக்கும் எனக்கு துளி கூட அது ஒத்தே வராது சார். ப்ளீஸ் ஸ்டே அவுட் ஆஃப் மை லைஃப். நான் இருக்கேன் ஆக்சுவலாக. ஓகே வர்ஷு, நான் இருக்கேன் சார். தயவு செஞ்சு இந்த மாதிரி இந்த குல்ஃபி டார்லிங் என் பேரை வர்ஷு அஷுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டீங்க, கட்டுப்பாயிடுவேன் நான். அப்போ நான் உன்னை எப்படி அட்ரஸ் பண்ணுறது? ஜிமன் பொண்டாட்டின்னு கூப்பிட்டா நீங்கள் டக்குன்னு அப்படியே அவரோட ஷூவில் மேலே அப்படியே உங்கள் கால் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை. நான் என்ன ரீசன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன். வலிக்குது அப்படின்னு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. வலிக்கட்டும் சார், அப்போ தான் நான் பேசுகிறது நல்லா காதை கொடுத்து கேட்டுட்டு நாலு பின்ன என் பின்னாடி சுற்ற மாட்டேங்க. வலிக்குதுடி கால் ஏட்ரி. இப்போ நீங்கள் எடுத்து வந்துருப்பீங்க. இதுக்கு மேலே என் பின்னாடி வராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, இல்லைன்னா என் ஹீலில் உள்ள பேக் போர்ஷன் இருக்கும்ல, அதை வச்சு உங்களோட லெக்கில் குத்துற மாதிரி இருக்கும். இது நான் போட்டிருக்க ஹீல் வேறு ரொம்ப ஒல்லியாக இருக்குமா, அதனால் நங்கூரம் மாதிரி இருக்கும். நாலு பின்ன காலையே தூக்க முடியாது. பார்த்துக்கோங்க ஜிமின் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷோல்டரில் அடிச்சுட்டு அந்த இடத்தோட நீங்கள் கிளம்பி போயிட்டே இருக்கீங்க. நீ எவ்வளோதான் ஆங்காசாரமாக இருந்தாலும் சரி, ஒன்றை தாண்டி நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜிம்மன் சொல்லிட்டு நின்றுட்டுருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறேன். அன்னியோ பாய் சரங்க மிஸ் அப்பலாகி நிக்கோ நீ